இந்த வீடியோல நம்ம TypeScriptல இருக்க primitive types லேர்ன் பண்ணலாம். நம்பர், bool அண்ட் ஸ்ட்ரிங் இதுதான் வந்து primitive types அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செட்டப் பண்ணல கோட் பேஸ் அதான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ index.html போகிறேன். இங்கே போயிட்டு நான் லைவ் சர்வர்ன்ற எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் VS கோடில். இப்போ போய் கோ லைவ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இதில் இருக்க கன்சோல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் index.ts போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணலாம். லெட் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து வேல்யூ வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டா டைப் அப்படின்னு கொடுக்கல, இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் கம்பைலர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். டெர்மினலில் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு TSC -வாட்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கம்பைலர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ JS ஃபைல் போகிறேன். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த வேரியபிள் வந்து இங்கேயும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்டுக்கும் டைப்ஸ்கிரிப்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே போயிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எம்ப்ளாயி நேம் 3 அப்படின்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் நமக்கு கம்பைலேஷன் எரர் வந்து வருது. நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு. அதே இது நான் index.js போகிறேன். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு emp name 3 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு கன்சோல் லாக் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி emp name வந்து இப்போ அதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் வெறும் index.jsல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் இங்கே வந்து வேல்யூ வந்து கரெக்டாக வந்து நமக்கு கம்பைல் ஆகிருக்குல்ல. ஏன்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டைனமிக் டைப் வந்து செட் பண்ணோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங் அப்படின்னு செட் பண்ணியிருந்தாலும் திரும்ப வந்து அதில் நம்பர் செட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கும். ஆனால் index.ts வந்து அந்த மாதிரி எடுத்துக்காது. ஏன்னா வந்து ஸ்டாட்டிக் டைப்பிங். நம்ம இனிஷியலாக என்ன கொடுக்குறோமோ நம்ம எம்ப்ளாயி நேம் டெஸ்ட் அப்படின்னு செட் பண்ண உடனே அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால அதுக்கடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பைல் டைம்லேயே வந்து எரர் வந்துடும். ஸோ நம்மளால அப்படி அசைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து அப்படியே தானே கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி நேம் அப்படின்னு ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இப்போது கொடுத்துட்டு இப்போது ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வேல்யூ அசைன் பண்ணல, இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கல. இந்த எம்ப்ளாயி நேம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். இதில் நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். நான் இங்கே போயிட்டு டெஸ்டிங் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா JS ஃபைல் போகிறேன். ஜாவாஸ்கிரிப்டில் இது வந்து கம்பைல் ஆகி இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பூல் கிரியேட் பண்ணலாம். இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ பூலியன் வேல்யூ ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கேயும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவும் கொடுக்கலாம். பூலியன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெட் இஸ் பெர்மனன்ட். நமக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டைப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் பூலியன் அப்படின்னு. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகும்போது நம்ம எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நார்மலாக எழுதுவோமோ அதே மாதிரி தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஆனால் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் எழுதும்போது கிளியராக வந்து டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருப்போம். அடுத்து ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஒரு நம்பர் கிரியேட் பண்ணலாம். ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பராக வந்து கிரியேட் ஆகிருக்கும். இனிமேல் நம்ம எந்த வேல்யூவும் மாற்றி அசைன் பண்ண முடியாது. இப்போ நான் ஏஜ் வந்து 30 அப்படின்னு கொடுத்தா நம்ம டைப்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் டைனமிக் டைப்பிங் இருக்கனால நமக்கு நிறைய ரன் டைமில் ஏதாவது எக்ஸெப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம டைப்ஸ்கிரிப்டில் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இது ஜாவாஸ்கிரிப்டில் போய் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸோ லெட் மல்டிப்ளை அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு நான் நம்பர் பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு என்ன நம்பர் பாஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு கன்சோல் லாக் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மல்டிப்ளை வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு 10 அப்படின்னு அனுப்புகிறேன். ஸோ 10 அப்படின்னு அனுப்புனோன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100 அப்படின்னு வரணும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம நம்பர் அனுப்புகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் 1 பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு 10 அப்படின்னு வந்திருக்கு.
அதே இது இப்போ நான் வந்து இங்க வந்து இப்போ ஸ்ட்ரிங்கா வந்து பாஸ் பண்றேன். 10 அப்படின்னு பாஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, கம்பைல்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. இங்க பார்த்தீங்கன்னா, நாட் எ நம்பர் அப்படின்னு வந்திருக்குல்ல. ஸோ இந்த மாரி எக்செப்ஷன் வந்து நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பாசிபிள். ஏன்னா நம்ம டைனமிக் டைப்பிங் இருக்கனால, இதெல்லாம் எப்பவுமே ரன் டைம்ல தான் நடக்கும். நம்ம கம்பைல் டைம்ல எந்த பிரச்சனையும் வராது. ரன் டைம்ல போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து இந்த மாரி வந்துச்சுன்னா, அன்டிசைர்ட் பிஹேவியர் வந்து இருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நான் இப்ப இந்த கோட் இருக்குல்ல, இத அப்படியே கொண்டு போறேன். இந்த கம்ப்ளீட் கோட வந்து காப்பி பண்ணிட்டு, நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ல போயிட்டு ஆட் பண்றேன். இப்ப டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணோம்னா, நமக்கு ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கம்பைல் டைம்ல எரர் வர ஆரம்பிச்சுருச்சு. நம்ம வந்து டேட்டா டைப் குடுக்கல அப்படின்னு. இப்ப நம்ம டேட்டா டைப் குடுக்குறோம் அப்படின்னா, இப்ப நம்பர் அப்படின்னு குடுக்குறோம்னா, நம்ம வந்து இங்க இங்க பார்த்தீங்கன்னா, அகைன் கம்பைல் டைம்ல வந்து எரர் வந்துருச்சு. நம்ம வந்து 10 ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னு. பட் 10 அப்படின்னு பாஸ் பண்ணா கரெக்ட்டா ஒர்க் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் டைப்பிங்க்கும், டைனமிக் டைப்பிங்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். நமக்கு இங்க ஸ்டாட்டிக் டைப்பிங் அதாவது டைப்ஸ்கிரிப்ட்ல ஸ்டாட்டிக் டைப்பிங் இருக்கனால, நமக்கு வந்து கம்பைலேஷன் டைம்ல எல்லாமே கண்டுபிடிச்சிரும். இந்த மாரி இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த எரர் பார்த்தோம்ல, நாட் எ நம்பர் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிரலாம். டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றப்போ. ஸோ அதான் வந்து டைப்ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால தான் நம்ம வந்து டைப்ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ இப்போ பிரிமிட்டிவ் டைப்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.